கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் 2025. எல்ஐசியில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு 22 செப்டம்பர் 2025க்குள்ளேயே அப்ளை பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப்பு எந்தெந்த படிப்புக்கு கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. 10வது அப்படி இல்லைன்னா 12வது படிப்பில் குறைஞ்சபட்சம் 60% மார்க் எடுத்த இந்திய மாணவர்கள் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று, இது ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பு, மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். அதாவது 10வது முடித்த பின்னாடி இந்த மாணவிகள் +1 அப்படி இல்லாட்டினா வொகேஷ்னல் குரூப்பு, டிப்ளமோ, ஐடிஐ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பு 2 வருஷத்துக்கு கிடைக்கும். இவங்க 10வது அப்படி இல்லாட்டினா அதுக்கு சமமான கோர்ஸில் 2022-23, 2023-24, 2024-25 கல்வியாண்டில் குறைஞ்சபட்சம் 60% மார்க்கை வாங்கியிருக்கணும். அடுத்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பு. அதாவது +2 முடித்த பின்னாடி மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங்கு, டிகிரி, டிப்ளமோ, வொகேஷ்னல் குரூப்பு, ஐடிஐ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். அதேமாதிரி மேலே சொன்ன மாதிரி கல்வியாண்டில் குறைஞ்சபட்சம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். குடும்பத்தோட வருஷ வருமானம் பார்த்திங்கன்னா 4.5 லட்சத்தை தாண்டக்கூடாது. அதாவது உங்கள் வருஷ வருமானம் 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள் வருமானம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2வது முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வாங்கின மார்க்கையும் உங்களோட வருமானம் இதை 2த்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்காலர்ஷிப்பில் மருத்துவ படிப்புக்கு 40,000 ரூபாயும், இன்ஜினியரிங் படிப்புக்கு 30,000, மற்ற படிப்புக்கு 20,000 இதெல்லாம் 2 தவணையில் கொடுப்பாங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 10வதுக்கு அப்புறமா படிக்கிற படிப்புக்கு 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப்பாக 2 தவணையாக கொடுக்குறாங்க. அதுவும் 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு கிடைக்காது? பிஜி படிக்கிறவங்களுக்கு கிடைக்காது. வேறு ஏதாவது ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதுவே கவர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்து செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு அவங்க 60% மார்க்கை வாங்கியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கரஸ்பாண்டன்ஸு, பார்ட் டைமு, ஓப்பன் யூனிவர்சிட்டி இதில் படிக்கிற படிப்புக்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஏ, சிஎஸ்ஸு, ஐசிஎம்ஏஐ மாதிரி செல்ஃப் ஸ்டடி கோர்ஸுக்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப்பை வாங்குறப்ப கோர்ஸை மாற்றினாலோ, புது கோர்ஸுக்கு அதிகமான வருஷம் இருந்தாலோ கூடுதலாக கிடைக்காது. வருஷம் குறைவாக இருந்துச்சுன்னா மட்டும் குறைஞ்ச வருஷத்துக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பை தொடர்றதுக்கு பாஸ் மார்க்காக 50லேருந்து 55% மெயின்டைன் பண்ணணும். அதாவது மெடிக்கலு, இன்ஜினியரிங் இதுக்கு 50% கண்டிப்பாக தேவை. ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு இதுக்கு 50%, கேர்ள்ஸுடைய ஸ்பெஷலுக்கு 50% தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே குடும்பத்தில் பொதுவாக 2 பேருக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் 2 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெகுலர் அட்டண்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் அதிகாரப்பூர்வ ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். ஸ்காலர்ஷிப்புடைய அரியர்ஸை கிளைம் பண்ணணும் அப்படின்னா 12 மாதத்துக்குள்ளேயே கிளைம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறான சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இதுவே பணம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு தேவைப்படுறவங்க எல்ஐசி வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.